ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு 7:30 சனி இருந்தது. ஸோ 7:30 சனி இருந்தால் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு வந்தோம். ஆனால் நம்ம நினச்சா மட்டும் இந்த கோவிலுக்கு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சனீஸ்வர பகவான் நம்மளை கூப்பிடணும், அப்போ தான் வர முடியும். ஏன்னா நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போனோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது தடங்கலாகிக்கிட்டே தான் இருந்தது. அந்த சனீஸ்வர பகவான் எப்போ எங்களை கூப்பிட்டாங்களோ அப்போ தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சது. அதனால் கடவுள் நினச்சா மட்டும்தான் அங்கே நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும். கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அங்கேயே போட்டிருப்பாங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில்னு. பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்தோடனே கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு நாங்கள் விடியகாலமே வந்துட்டோம். விடியகாலமே அவ்வளோ கூட்டம். சனிக்கிழமை அன்னைக்கு போயிருக்கோம். அதனால் ஃபுல் கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டுக்காரங்களும் சரி, வெளிநாட்டுக்காரங்களும் சரி, எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது சின்னதாக. அங்கே நம்ம சாமி கும்பிட்டு உள்ளார போய்க்கலாம். உள்ளார போனால் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பனார் கோவில் இருக்குது. அங்கேயும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், குளிக்கிற ரூம் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் அங்கே குளிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுல குளித்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை அந்த ஆற்றுல விட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய எல்லாமே அந்த ஆற்றோட போயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் நாங்கள் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு கடையில் போயிட்டு எள் தீபம், எண்ணெய் இதெல்லாம் வாங்கினோம். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கருப்பசாமி கோவில் அதுதான் இது. இந்த சைடு ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இங்கே ஆறு இருக்குது. ரொம்ப நேச்சர் அழகாக இருந்தது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் இந்த கோவிலுக்கு வாங்க கண்டிப்பாக. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ. அந்த ஆற்றுல நம்ம குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை அதில் விட்டுட்டு வந்துடணும். அதில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அண்ணா இருக்கார் இல்லையா, இந்த அண்ணா கிட்ட தான் நாங்கள் எள் தீபம், தேங்காய் பழம், பூவு இதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டோம். விடிகாலம் 5 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்குள்ளே போகிற வழி. அந்த பூசாரி இருக்கார் பார்த்திங்களா, அவங்க நமக்கு சுற்றி போடுவாங்க. அதுக்கு நம்ம தனியாக எல்லாம் வாங்கிட்டு போயிடணும். சுற்றி போடுறதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துடணும். இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு, அர்ச்சனைக்கு இதெல்லாம் சீட் கொடுக்குறாங்க. நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் உள்ளார சாமி இருந்தது. சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவில் சுற்றி ரொம்ப அழகாக இருந்தது. இதோ அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் குச்சனூர் சனீஸ்வர பகவான் சுயம்பு வடிவிலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுடைய வரலாற்றை நம்ம யார்கிட்டையாவது கேட்கலாம். இதோ ஒரு அண்ணா தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா கிட்ட கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா, இந்த கோயிலோட வரலாறு என்ன? இதெல்லாம் என்ன, எப்படி கொடுக்கணும் விளக்கு, எந்தெந்த சாமிக்கு என்னென்ன? இல்லை, இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் வரலாறுங்கிறது ஒரு சின்ன தல வரலாறு கதை இருக்குது. சரி. இங்கே இந்த ஸ்தலத்துக்கு எதுக்கு புகழ் பெற்றதுன்னா, சுயம்பு சனீஸ்வர பகவானுக்குன்னு தனி ஸ்தலமாக இருக்கிற பகுதி. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் அப்படின்னா திருநள்ளாறு தான் எல்லாருக்கும் பேர் ஞாபகத்துக்கு வரும். திருநள்ளாறு கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மூலவர் தர்ப்பரணேஸ்வரர் மூலவர் சிவன் கோயில். சரி. ஆனால் அவங்களுக்கு குச்சனூரை பொறுத்த வரைக்கும் இங்கே சனீஸ்வரனுக்கும் தனி சன்னதி, இன்னொன்று சுயம்பு பொங்குசனி கோயிலாகவும் இங்கே இருக்கிறதுனால 30 வயசுக்கு மேலே பொங்குசனியாக மாறும்போது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக இங்கே வரும்போது அவங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறதான் ஐதீகம். சரி. இன்னொன்று இங்கே 7.5 வருஷ சனியை 7.5 நாளிகையாக மாற்றினதான். சரி சரி. இன்னொரு காலத்தில் பல நூற்றாண்டுக்கு முன்னால் ஒரு அரசன் தத்தெடுத்த பையனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி வாழும்போது அரசனுக்கு 7.5 நாள் சனி பிடிக்குது.
அப்போ வந்து மகன் வந்து இந்த சுரபி கரையில் வந்து குச்சிக்கல் வச்சு வழிபடுறாரு சனீஸ்வரன். சனீஸ்வரன் வந்து அப்போ அவருக்கு அதிசயத்தின் ரீதியில் அவருக்கு தரிசனம் கொடுக்குறதா ஒரு ஐதீகம். அது அந்த காலகட்டத்தில் அவங்க இப்போ தந்தையோட 7.5 நாட்டு சரி தனக்கு வரணும்னு சொல்லி அந்த பையன் வந்து கணக்கு வாங்கிக்கிட்டதாகவும், அந்த 7.5 நாளிகைக்குள்ளே அந்த பையன் பட்ட மிகப்பெரிய போராட்டம் வந்து அதுக்கு பிறகு வந்து சனீஸ்வரன் தரிசனம் கொடுத்ததாகும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்லப்படுற சம்பவம் இது. கலிங்கத்து அரசனாக இருந்த அந்த அரசனுடைய மகன் வந்து அவர் செஞ்ச தவத்தின் பயனாக சனீஸ்வரன் தரிசனம் பண்ணி அவங்களுடைய அருளினால இங்கே தோன்றுனதா வழிபாடு. அதற்கு பின்னாடி குச்சிக்கல் கட்டி இங்கே வழிபாடு நடத்தினாங்க. இந்த ஊருடைய பழைய பெயர் வந்து செண்பகநல்லூர். செண்பகநல்லூர் அப்படின்னா செண்பக மரங்கள் நிறைஞ்ச தோட்டங்கள் நிறைய இருந்ததுனால இந்த ஊர் பகுதிக்கு பேர் செண்பகநல்லூர். இந்த பகுதிக்கு பின்னால் குச்சிக்கல் வச்சு நீங்கள் இங்கே சனீஸ்வரனை வழிபட்டதுனால இந்த ஊரில் உள்ள கடவுளுக்கு குச்சனூரான் அப்படின்ற பேர் வந்தது. குச்சனூரான் இருக்கிற பகுதின்றதுனால இந்த ஊர் செண்பகநல்லூர்ன்ற பேர் வந்து குச்சனூரான் மாறிச்சு. இப்போ இந்த ஊருக்கு வரக்கூடியவங்க வந்து தொழில் விருத்திக்காகவும் உடல்நல ஆரோக்கியத்துக்காகவும் மங்களகரமான விசேஷங்கள், பிள்ளை வரம், அப்புறம் வந்து திருமண தடை நீங்கிறது, தொழில் வளர்ச்சிக்காகவும் அதிகமாக இங்கே வர்றாங்க. உலகம் முழுக்க இருந்து நிறைய பயணிகளும் உங்களுக்கு கொங்கு பகுதியிலிருந்து நிறைய தொழில் நிமித்தம். பொதுவாக இப்போ குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே வரலாம். ஆனால் சனிக்கிழமை மட்டும் அதிக கூட்டங்கள் இருக்கும். 7 நாட்களுமே வந்து இங்கே 3 கால பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துருது. மார்கழி மாதம் 5 மணிக்கே காலையில் கோயில் திறந்துருவாங்க. கோயில் நடை திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி டு மதியம் 1 மணி வரைக்கும். மாலை வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை மட்டும் இரவு 3 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 5 மணிக்கு சனிக்கிழமை திறந்தாங்கன்னா மதியம் 3 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். திரும்ப 5 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். சனிக்கிழமை மட்டும். மற்ற நாள் நைட்டு 8 மணிக்கு அடைச்சிருவாங்க. இது கோயிலோட திறக்கும் நேரம். இதே சமயத்தில் இங்கே வழிபாடு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாய்க்காலில் காலை அலம்பிட்டோ அல்லது குளிச்சுட்டோ நல்லெண்ணெய் சீயக்காய் வச்சு குளிச்சுட்டு பழைய துணிகளை ஆற்றில் விட்டுட்டு புது துணி மாற்றிக்கிட்டு பிள்ளையாருக்கு நெய் விளக்கேற்றுவாங்க. பிள்ளையாருக்கு நெய் விளக்கேற்றிட்டு இந்த 2.5 வருஷம் நடப்பு சனியில் யாருக்கு சனி இருக்கோ இல்லை விலகுதோ அவங்க வந்து ராசிக்கு ஏற்ற வகையில் எள்ளு தீபத்தை ஏற்றிட்டு காக பொம்மை வாங்கி சுற்றி வச்சுட்டு உள்ளே வந்து எள்ளு எண்ணெய் தானம் கொடுப்பாங்க. தேங்காய் பழம் வாங்கி உடச்சி அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற சனீஸ்வரன் வந்து ஈஸ்வர பட்டம் இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி விஷ்ணு வம்சம் இருக்கிறதுனாலையும் 3 அம்சங்கள் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு திருமஞ்சள் காப்பு சாத்துவாங்க. சுயம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால மஞ்சள் காப்பு வருஷத்துக்கு ஒரு முறை சாத்தி அந்த சுயம்புவோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக மஞ்சள் காப்பு சாத்துறாங்க. வருஷம் ஒரு முறை 3வது சனிக்கிழமைக்கு பிறகு சனீஸ்வரனுக்கும் மனைவி நீலாதேவிக்கும் வந்து திருமணம் நடத்துவாங்க. அந்த டைமில் இது நம்ம கோவில் வழிபாடு வந்து அதிகமாக மக்கள் வந்து உடல்நல ஆரோக்கியத்துக்கும் தொழில் விருத்திக்காகவும் தொடர்ச்சியாக வர்றாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு பிறகும் வந்து அதே மாதிரி தங்களுடைய நேர்ச்சிகளையும் அவங்க முடிச்சுக்கிறாங்க. நேர்ச்சி என்ன வச்சாங்களோ அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு துணிகள் வாங்கி தர்றது, வஸ்திர தானம் கொடுக்கறது, பொம்மைகள் வந்து வாங்கி வைக்கிறது, அதே மாதிரி இனிப்புகள் பக்தர்களுக்கு கொடுக்கறது, பிரசாதம் வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது. அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ இதுதான் நம்ம கோவில் வழிபாடு. குச்சனூருக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் தேனியில் வந்துட்டு தேனி பெண்ணிக்கு புது பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் ஏறினீங்கன்னா 40 நிமிஷத்தில் நம்ம ஊருக்கு வந்துடலாம். 20 ரூபா 18 ரூபா தான் டிக்கெட் வரும். இல்லை தேனியிலேருந்து உங்களுக்கு ரேராக பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா தேனிக்கு சின்னமூர் வந்துட்டிங்கன்னா சின்னமூர்லேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது, குச்சனூருக்கு வந்துடலாம். ஷேர் ஆட்டோக்கு டிக்கெட் 20 ரூபா தான் வரும். அவ்வளோதான். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப அழகாக வரலாறு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் நடக்கும். என் லைஃப்லேயும் மாற்றம் நடந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.